விஷ்ணுபதி புண்ணிய கால வழிபாடு பத்தி நமக்கு முதலாக சொன்னவர் சத்குரு வெங்கடரமண சித்தர். அவருடைய ஆசிரமம் திருவண்ணாமலையில இருக்கு. வைகாசி 1, ஆவணி 1, கார்த்திகை 1, மாசி 1 இந்த நாட்கள்ல நள்ளிரவு 1:30 மணியிலிருந்து காலை 10:30 மணி வரைக்கும் உள்ள காலத்திற்கு விஷ்ணுபதி புண்ணிய காலம்னு பேரு. போது நம்ம ஜாதகப்படி நாம கஷ்டம்தான் படணும், வறுமையில வாடணும், தரித்திரம் இருக்கணும்னு என்னதான் மோசமான தலையெழுத்து இருந்தாலும் அது மாறி நிச்சயமாக ஒரு நல்ல வாழ்க்கை, உயரிய வாழ்க்கை, செல்வ வளத்தோடு கூடிய வாழ்க்கை கிடைக்கும் என்று நமக்கு மகான் சத்குரு வெங்கடரமண சித்தர் அருளி இருக்கிறார். வீட்டுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய பெருமாள் கோவிலுக்கு போங்க, கையில 27 பூ எடுத்துக்கோங்க. 27 பூக்களை கையில வச்சுக்கிட்டு கொடிமரத்தோட சேர்த்து கருவறையை சுத்தி வலம் வரணும். அவருடைய நாமங்களை சொல்லிக்கிட்டே நீங்க 27 சுற்றுகள் சுற்றுங்க. பெருமாள் சந்திரனுடைய சாபத்தை நீக்கினார், கஜேந்திரனுக்கு மோட்சம் கொடுத்தார். அதே போல நம்முடைய துன்பங்களை நீக்குவார். ஜாதகப்படி 7.5 சனி நடக்குது, அஷ்டம சனி நடக்குது, ஜென்ம குரு நடக்குது, அவயோக தசை நடக்குது. இந்த மாதிரி எவ்வளவுதான் மோசமான காலகட்டமாக இருந்தாலும் அந்த துன்பத்தை நீக்கி நமக்கு ஒரு உயரிய வாழ்க்கையை, நல்ல கதியை நிச்சயமாக பெருமாள் கொடுப்பார்.